இந்த பாசமுள்ள மக்களே, இத்தனை பேர் ஆர்வத்தோடு பாசமாய் வந்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறேன். இன்னைக்கு மன மாற்றம் என்ற கருத்தை பற்றி கொஞ்சம் மனமாற்றம், கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து செல்கின்ற ஒரு 6 உணர்வுகளை பற்றி சொல்கிறேன். அவை நீங்கள் பாவங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, உணர்வுகள் என்றாலும் பரவாயில்ல. எதிர்மறை உணர்வுகள், நெகட்டிவ் எமோஷன்ஸ், 6 எதிர்மறையான உணர்வுகளை பற்றி சொல்றான். முதல் உணர்வு அவநம்பிக்கை. அவநம்பிக்கை ஆண்டவரிடமிருந்து உங்களை அடியோடு இழுத்து சென்று விடும். சரிங்களா? வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1:6-8 வரை. யாக்கோப்பு 1:6-8 வரை. ஆனால் மைக்கில் வாசிங்க. நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். பாருங்க, ஐயப்பாடு உடையவன் காற்றினால் அலை கழிக்கப்படுகின்ற கடல் அலையை போன்றவன். எனவே இத்தகைய இருமனம் கொண்டவன் கடவுளிடமிருந்து எதையும் பெற முடியாது. மக்கள் நல்லா பாருங்க, 2 மனத்தோடு ஆண்டவரை அணுகும் பொழுது அது பேயினுடைய வேலையாகத்தான் இருக்கும். இந்த அவநம்பிக்கை பல நேரத்தில் நம்மை காயப்படுத்தி கடவுளிடமிருந்து நம்மை அடியோடு பிரித்து செல்கிறது. யோசிச்சு பார்ப்போம். அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்குதான் யோசிப்போம். அவநம்பிக்கை யோசிச்சு பாருங்க, இது மோசமான ஒரு எதிர்மறையான உணர்வு. ஆண்டவர் மேல் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுங்க. ஒரு அழகான பாடல் இருக்கிறது, இளைப்பாறுதல் தரும் தேவா. டி டி இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். என்ன பாட்டு? திருப்பாதம் நம்பி வந்தே, நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்தில் நம்பிக்கையோட இருங்க. எது வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், இந்த அவநம்பிக்கை உங்களோட மனதில் குடி கொள்ளக்கூடாது. பாஸ் பாருங்க, மத்தேயு 21:22 ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தா போதும் உங்களுக்கு. வாசிங்க. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். You have already received என்ற நம்பிக்கையோட வேண்டுங்க. அவநம்பிக்கை எப்ப நம்ம உள்ளத்துல பிறக்குதோ, நம்ம உள்ளத்துல அமைதி கிடைக்காது. அவன் ஒரு சாத்தான், மோசமான சாத்தான். யோசிச்சு பாருங்க, அவநம்பிக்கை நம்மளிடம் இருக்கிறதா என்று யோசிப்போம். 2வது ஒரு எதிர்மறை உணர்வு கவலை. 2வது எதிர்மறை உணர்வு கவலை. பலருக்கு பலவிதமான கவலைகள். மத்தேயு 6:20 ரொம்ப அழகான வார்த்தை, உங்களுக்கு தெரியும். கவலைப்படுவதால் எவன் ஒருவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். கவலை மற்றொரு சாத்தான். அன்பு மக்களே, அவநம்பிக்கை வந்துட்டாக்கா உடனே பின்னாடி பஸ் ஏறி வந்துடுவான் கவலை. எப்படிலாம் கவலைப்படுறல, நம்ம எப்படிலாம் கவலைப்படுறல, எப்படி கவலைப்படுறோம்? ஆண்டவர் நமக்கு நல்ல உடலை கொடுத்துருக்கிறார், ஆனால் நம்ம கவலைப்படுறது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இந்த உடலை. இந்த உடலில் 4 பகுதியாக பிரித்தால் கால் பாகம்தான் கால், அதனால தான் அது பேர் கால். சரிங்களா? கால் பாகமாக இருக்கிறது, அதனால தான் கால். கீழே விழுந்தீங்கன்னா முட்டுறது, முதல்ல இடிக்கிறது முட்டி, அதனால தான் அது பேர் முட்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இடுப்பை தொடுவது தொடு, அதனால தான் பேர் தொடை. சாப்பிட்றது எல்லாமே வா இரு, வா இரு, அதனால அது பேர் என்னது? வயிறு. ஒரு சில பேர் எப்பப்பா பெருசாக தான் இருக்கும் வயிறு, அவ்வளோதான். இழுத்து பிடிப்பது, அதனால அது பேர் என்னது? கழுத்து. இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை. முடி. முடினா முடியா சாமி லென்த்தா பிரசங்கம் வச்சுன்னுக்கிற முடி, அதனால இது பேர் என்னது?
முடி. இதுக்கு வேற ஒரு பேர் வச்சு சாமியாரை திட்டுறீங்க. இவரா அவரு? அன்பு மக்களே, ஒண்ணுமே இல்லை. ஆண்டு நம்மோட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலை என்னைக்குமே படாதீங்க. கவலை ஒரு வலை, அந்த வலையில் நீங்கள் சிக்குண்டால் அவ்வளவுதான், முடிச்சிருச்சு. அவநம்பிக்கை, அது தொடர்ந்து வருவது கவலை. அதை தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியோட இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. பாடல் இருக்குது அல்லவா, மகிழ்வோம் மகிழ்வோம் இருக்குல்ல, எஃப். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினா, இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமா. ஓகே, இரண்டாவது எதிர்மறை சொன்ன, முதல் அவநம்பிக்கை, இரண்டாவது கவலை, மூன்றாவது பற்று. பற்று. யாக்கோப்பு 1:14-15 ரொம்ப அழகான வார்த்தை. இதெல்லாம் எழுதி வச்சுங்க. யாக்கோப்பு 1:14-15 வாசிங்க. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். வாசிங்க. அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மயப்படுத்துகின்றது, தன்னை நோக்கி ஈர்த்துக் கொள்கிறது தீய நாட்டங்கள். பின்னர் தீய நாட்டங்கள் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கும். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்களேன். தீய நாட்டங்கள் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை வருவிக்கின்றது. பாசமுள்ள மக்களே, இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதில் அவருக்கு வர முதல் சோதனையே ஆசைதான். இந்த ஆசை, இந்த பற்று, இந்த ஈர்ப்பு பல பரிமாணங்களாக நம்மை வருகின்றன. எடுத்துக்காட்டாக குடிப்பழக்கம். எங்க போனாலும், எந்த போனாலும் பல குடும்பங்கள் சின்னாபின்னமாய் சீரழிந்து இருப்பதற்கு அடிப்படை காரணம் குடிப்பழக்கம். வாசிங்க நீதிமொழிகள் 23:29-30 வரை. ரொம்ப அழகான ஒரு துன்பக்கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஓயாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், சிவப்பேரிய கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? யார் அனுபவிக்கிறாங்க? சொல்லுங்க. திராட்சை ரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, நன்றி அம்மா. எந்த குடும்பத்துல இந்த குடிப்பேய் உள்ள நுழைகிறதோ அவ்வளவுதான், அமைதி போய்விடும், சந்தோஷம் போய்விடும், புரிந்து கொள்ளுதல் போய்விடும். மரம் போல நடக்க ஆரம்பிப்போம். பல நேரங்களில் இந்த ஆசை குடிப்பழக்கமாக வருவது ஒரு சில பேருக்கு, குடிப்பழக்கமாக ஒரு சில பேருக்கு தவறான உறவுகள். இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் மிக அதிகமாக வளர்ந்த நேரையில் கள்ள உறவுகள், தவறான உறவுகள், விபச்சாரம், இதெல்லாம் அகுஸ்தினாரை மனமாற்றிய வார்த்தைகள் தான் இப்போ நீங்கள் வாசிக்க போகிற வார்த்தைகள். உரோமையர் 13:13 ரொம்ப அழகான வார்த்தைகள். உரோமையர் 13:13 பகலில் நடப்பது போல மதிப்போடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பழைய மொழிபெயர்ப்பு. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றை தவிர்ப்போமாக. இயேசுவையே அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார் பவுலடியார். மக்களே, பல நேரங்களில் இந்த பற்று, இந்த ஆசை நம்மை சிறைப்பிடிக்கிறது. மண்ணாசையில் நான் மயங்கி மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகண்டே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேன் இன்பம் இல்லையே, காணாமல் போன ஆடு என்னை
தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் முன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா என்னையுமே கண்கொட்டி பார்த்திடுமே. பாருங்க, இந்த பற்று முதலிலே குடிப்பழக்கமாக, இரண்டாவது தவறான உறவுகள், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, திருமணத்திற்கு புறமான உறவுகளிலே போய் முடிக்கிறது. அல்லது இன்னொரு பக்கமா போகும், பணம், பேராசை, எப்பொழுதும் பணம் 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 பணம். வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை லூக்கா 12:15. லூக்கா 12:15. அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கிறார், எத்தகைய பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால், மிகுதியாக செல்வ பெருக்கினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. பணம் வேணும், பணம் தான் வாழ்க்கை அல்ல. ரொம்ப அழகா சொல்ல பாருங்க, மிகுந்த செல்வ பெருக்கினால் பொருட்களினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. பணம் பணம் பணம். ஏன் அதுக்கு செல்வம்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் செல்வம்னு பேர் வச்சிருக்கோம்? நாங்கள் வருவோம், நாங்கள் செல்வோம், அதனால செல்வம்னு பேர் வச்சுக்கிறாங்க. நாங்கள் வருவோம், நாங்கள் செல்வோம். பண ஆசை நம்மளை மகிழ்ச்சியை சிதைத்து விடும். மக்களே, அவநம்பிக்கை, கவலை, பற்று. அடுத்து ஒரு எதிர்மறை உணர்வு, ஆணவம், ஈகோ. ஈகோ. பல குடும்பங்கள் நிராதரவாக, தனித்தனியாக, கணவனும் மனைவியும் தனித்தனி தீவுகளாக வாழ்வதற்கு அடிப்படை காரணமே ஆணவம். ஆணவம். ஆண்டவரை வெளியே தள்ளிவிட்டு எப்பொழுதும் நம்மளையே முன்னிறுத்திக் கொள்வது ஆணவம். நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 29:23. இருமாப்பு, ஸ்டபர்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸ்டபர்னஸ், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். பாருங்க, இந்த இருமாப்பு கண்டிப்பா ஒருவரை தாழ்த்தி விடும், தாட்சி ஒருவரை உயர்த்தும். பாருங்க, அன்னை மரியாலாம் பாருங்க, தன்னை இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டால் அன்னை மரியா உயர்த்தப்பட்டால், இனி வரும் தலைமுறைகள் எல்லாம் என்னை பேருடையால் என்னுமே புகழ்ந்திடுமே என்று பாட்டு பாடுறாங்க. ஆனால் இந்த அகங்காரம், ஆணவம் நம்ம உள்ளத்தை வந்துருச்சு, கடவுளுக்கு இடமில்லாம போயிடும். நம்ம அடிக்கடி ஒரு பாடுற நிலையில்லா உலகு, நிஜமில்லா உலகு, ஆசையிலே பிறந்து ஆணவத்திலே வளர்ந்து தொடர்ந்து, ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை, வாழ்வு தரும் வார்த்தை இருந்தால் வசனம் என்றும் நம்மில் வந்து தங்கும். ஆசை, ஆசையில தொடங்கும், ஆணவத்திலே வளரும். நம்ம குடும்பத்தில் ஆணவம் இருக்குதான்னு பார்ப்போம். அது ஒரு எதிர்மறை எண்ணம், மோசமான எதிர்மறை எண்ணம், ஆண்டவரிடமிருந்து நம்மை பறித்து விடும். அடுத்தது 5வது எதிர்மறை எண்ணம், கோபம். சில பேர் முகத்தெல்லாம் பாருங்களேன், எப்ப பாரு கோபமும் அரகன்ஸ். கோபம் தான் சில முகத்தில் இருக்கும். ரொம்ப அதுவும் வீட்டில் கடுகடுன்னு இருப்பாங்க. கோபம் கோபம் நம்முடைய வாழ்நாட்களை குறைத்து விடும். நீதிமொழிகள் 14, 17 மற்றும் 20. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சினம் கொள்பவன், வாசிங்க. எளிதில் சினம் கொள்பவன் மதிக்கேடானவற்றை செய்வான். வாசிங்க 30வது வார்த்தை. பொறுமையோடு இருப்பார். விவேகம் உள்ளவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். 30வது வார்த்தை. மன அமைதி உடல் நலம் தரும். சினவெறியோ
எலும்பை உருக்கிவிடும். பாருங்க, மன அமைதி சந்தோஷத்தை தரும், மன நிம்மதியை தரும். ஆனால் சினவெறின்னு சொல்றாங்க பாரு, கோபம், ஆத்திரம், அவசரம் எல்லாமே எலும்பை நொறுக்கிவிடும். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா சொல்லுவார், உன்னுடைய சகோதரனை முட்டாள் என திட்டுபவன் எரி நரகத்து தீர்ப்புக்குள்ளாவான். ரொம்ப அழகாக சொல்றார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் காட்டுன்னு சொல்ல ஆண்டவர் பொறுமையை சொல்லி தருகிறார். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் இந்த சினம்தான் நமது குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்துகிறது. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்து காட்டிவிட்டே, இதய நினைவா செய்ய மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டா. சினம், சினம் கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டியது பயம். பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எதிர்காலத்தை பற்றி பயம். என்னால் செய்ய முடியுமா, ஐயோ எனக்கு இது நேரிடுமா, என் உடல்நிலை கெட்டு விடுமா, என் மனநிலை பாதிக்கப்படுமா, என் பிள்ளை ஏதாவது ஆயிடுமா, எப்ப பாரு பயத்திலே அன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்திலே பல பேர் அன்சைட்டி, படபடப்பு என்ற நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த பயம் வருது. யோசுவா பயந்து போயிருக்கிறார். இத்தனை மக்களை நான் எப்படி வழிநடத்துவது, என்னுடைய தலைவர் மோசேவினால் முடியல, நான் போய் என்ன பண்ண, 42 வயசு தான் ஆகுறது, நான் எப்படி இந்த மக்களை வழி நடத்துவதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பாண்டு ரொம்ப அழகா சொல்லுவார், வாசிங்க யோசுவா 1:5 மற்றும் 9. ரொம்ப அழகான வார்த்தை. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்புறம் வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் மக்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். அழகான ஒரு பாடல் பாடல்ல, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிட மாட்டார். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உடைச்சு போகாதீங்க. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. நான் அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது. ஆண்டவர் என்னைக்குமே என்னைக்குமே நம்மளை விட்டு பிரிய மாட்டார், நம்மோடு இருப்பார், நம்மோடு நடப்பார். அன்பு மக்களே யோசிங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா
ஆண்டவர் விட்டு விலகி செல்ல மாட்டீங்க. 2 தீமோத்தேயு 1:7 ரொம்ப அழகான வார்த்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். உள்ளத்தை இதை பாருங்க, தைரியமான மனதை நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். ஏன் பயப்படணும்? எதற்கு பயப்படணும்? யார் எனக்காக என்ன செய்ய முடியும்? அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எசாயா 41:10 ரொம்ப அழகான வார்த்தை. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைப்படாதே, நான் உன் கடவுள். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பயப்படாதீங்க. இது இல்லை அது இல்லை, என் வாழ்க்கை முடிச்சிடும். தைரியமா இருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 ரொம்ப அழகான வார்த்தை. எனக்கு வலுவூட்டுகிறின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பவுலடியார் அவ்வளவு வலிகள், அவ்வளவு வேதனைகள் அனுபவிக்கிறார். ஆனா தைரியமா சொல்றார், எனக்கு வலுவூட்டுகிறின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. I can do all things with the one who strengthens me. என் மக்களே யோசிங்க, சில நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எங்களோட இருங்க, எங்களோட தங்குங்க. உங்களை பிடித்திருக்கின்ற பிடியிலிருந்து, வலையிலிருந்து, அழுக்குகளிலிருந்து, எதிர்மறை எண்ணங்களிலிருந்து உங்களால் ஓடி வர முடியும். எப்ப தெரியுமா? முதல்ல யோசிங்க, என்கிட்ட என்ன இருக்குது? உணருங்கள். ரியலைசேஷன் சொல்லுவாங்க. உணருங்கள். உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நான் எங்க இருக்கிறேன்? பழைய ஏற்பாட்டில் கடவுள் 2 கேள்வி தான் கேட்டார். என்ன கேள்வின்னு தெரியுங்களா உங்களுக்கு? தொடக்க நூல் 3:9. முதல் கேள்வி என்ன கேட்டாரு? ஆதாம் நீ ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் எங்க இருக்குன்னு தெரியாதா? தெரியும். என்னோடு இருக்கிறாயா? என் கூட இருக்கிறாயா? எனக்கு முதலிடம் தருகிறாயா? யாருக்கு பிரையாரிட்டி தர? எங்க இருக்கிற? மரியன்ட்டு நீ எங்க இருக்கிற? ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கிற, சினிமா கோட்டையில் உட்காந்துக்கிற ஆண்டவரே. அங்க இருக்கக்கூடாதே. நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? பூசை வைக்கணும். சரிங்களா? ஆண்டவரே, யார் அமலோற்பம் யானவர், யார் பேரும் தெரியல எனக்கு. எங்க இருக்கிற? ஆண்டவரே, நான் இப்போதான் தொலைக்காட்சியில் வந்து பாக்கியலட்சுமி பார்த்துனுக்கிறேன். இல்லைம்மா, நீ ஜெபமாலை சொல்லணும். நீ என்ன பண்ணணும்? கூடி ஜெபமாலை சொல்லணும். எங்க இருக்குன்றது வார்த்தை, அது ஒரு சிம்பாலிக் கொஸ்டின். சிம்பாலிக் கொஸ்டின்னா ஒரு மாதிரியான ஒரு அடையாள கேள்வி. எங்கே இருக்கிறாய்? என்னோடு இருக்கிறாயா? எனக்கு எதிராக இருக்கிறாயா? என்னோடு இருக்கிறாயா? ரொம்ப கேட்கிறார், ரொம்ப அழகாக கேட்கிறார். என்னோடு இருக்கிறாயா? மற்றொரு கேள்வி, ஆண்டவர் கேட்ட கேள்வி, காயினை பார்த்து உன் சகோதரன் எங்கே? பாருங்க, முதல் கேள்வி கடவுள் மேல் வைத்திருக்கும் அன்பை பற்றி சொல்கிறது. இணைச்சட்டம் 6:4 நம்ம அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை. இணைச்சட்டம் 6:4, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு என்னை அன்பு செய்வாயாக. எஃப் மைனர்னா எஃப் மைனர். உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. பாருங்க, எதற்கு முதலிடம் தருகிறேன்? நீ கேட்டு பாருங்க, உங்களை கேட்டு பாருங்க. கடவுளுடைய காரியங்களுக்கு நான் முதலிடம் தருகிறேனா? மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பாக, மும்மடங்காக திருப்பி தரப்படும். உணருங்கள். நீங்க யோசிக்கணும், நீங்க ரியலைஸ் பண்ணணும். நீங்க எங்க இருக்கீங்க? ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை நேசிக்கிறீங்களா? சண்டையோட இருக்கிறீங்களா? உணர்ந்து முதல்ல உணருங்கள். பாருங்க, இந்த ஊதாரி மைந்தன் அந்த உவமை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். 15-17 வாசிங்க பாருங்க. லூக்கா 15-17. அவன் அறிவு தெளிந்தவனாய் உணர்கிறான். வாசிங்க.
அவர் அறிவு தெளிந்தவராய் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாட்களுக்கு. ஓகே, அது போதும். அறிவு தெளிதல், அதான் உணர்தல், அதான் ஃபர்ஸ்ட் வேலை. மனமாற்றத்தின் மனமாறி பயத்திலிருந்து, அவநம்பிக்கையிலிருந்து, பற்றுகளிலிருந்து, ஆசைகளிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா முதல்ல உணருங்கள். யாருக்கு முதலிடம் தருகிறேன் வாழ்க்கையில? எலியா இறைவாக்கினர் 400 பாகால் இறைவாக்கினர்களை கொன்று குவிக்கிறார். முதலிடம் வாழுகின்ற ஆண்டவருக்கே தருகிறார். நம்ம யாருக்கு முதலிடம் தருகிறோம்? யாரோட இருக்கிறோம்? யாரோடு நடக்கிறோம்? யாரோடு பயணிக்கிறோம்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உணருங்கள். ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்தவனாய், ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, அதான் உணர்தல். இன்னைக்கு யோசிங்க, உங்க குடும்பத்தில் எதற்கு முக்கியத்துவம் தரீங்க? பணத்திற்கா, பொருளுக்கா, அல்லது ஆடம்பரங்களுக்கா, அல்லது தகவல் தொடர்பு சாதனங்களுக்கா? இன்னைக்கு பல குடும்பங்கள் ரொம்ப உடைந்து போறதுக்கு காரணமே செல்போன் தான். அப்படிதானம்மா? அப்படிதானே? இன்னைக்கு யாருமே செல்போனை விட்டு இருக்கிறதே இல்லை. அம்மா உட்காந்துன்னு அது எங்க பண்ணிட்டு இருக்கோம், அப்பா அப்படி உட்காந்துருப்பார். எவ்வளோ ஆப் வச்சுக்கிறீங்க செல்ஃபோனில்? ஏம்மா நீ என்ன ஆப் வச்சுக்கிறேன்? என்ன ஆப் வச்சுக்கிறேன்? ஜிபே வச்சுக்கிறேன். ஏம்மா எனக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பி விடு. வேற என்ன ஆப்? வாட்ஸ்அப்பு இருக்குதா ஏம்மா? வாட்ஸ்அப் இருக்குதா? அப்புறம் என்ன ஆப்பு? அப்புறம் இன்னும் நிறைய ஆப் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஆப் சொல்கிறேன். இந்த ஆப்பை இறக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டில் பிரச்சனையே வராது. நான் சொல்ல போகிற ஆப் சரிங்களா? இது ரொம்ப சூப்பரான ஆப். இதை மட்டும் அப்படியே உங்கள் செல்ஃபோனில் இறக்கி வச்சுடுங்க. கூகுள் பேயில், கூகுள் அது இதில் போயிட்டு அழகாக இறக்கி வைங்க. என்ன ஆப் தெரியுமா? சுவிட்ச் ஆப்பு. வீட்டில் சண்டையே வராது, பிரச்சனையே வராது. எனது அன்பு பாசம் நமக்கு எதற்கு முக்கியத்துவம் தர்றீங்க? உணருங்கள், ஆழ்ந்து யோசியுங்கள், அதான் உணருதல். திருப்பாடல் 51:17 ரொம்ப அழகான ஒரு பாடல் பாருங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளமே, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த, பாருங்க, குற்றம் உணர்ந்த நெஞ்சை நீ புறக்கணும். யோசிங்க நீங்க, ஐயோ வீண் பயத்தில் நான் இருக்கிறேனா, அவநம்பிக்கையில் நான் இருக்கிறேனா, ஆசைகளிலே விழுந்து திளைத்து இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க, உணருங்கள். முதல் மனமாற்றத்தினுடைய முதல் அடியே உணருங்கள். கெட்டு போனோம் பாட்டு ஒன்று பாடுவல, பாவி கெட்டு போனோ பாவியானோ கிருபை நாதனே மட்டிலா கருணை என் மேல் வைத்திரங்கும் நேசுவே துஷ்ட யூத தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாய டித்த போது பாய்ந்த சென்னி எத்துணை. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் தான் கசை அடிகளாக விழுந்தது, எனது ஆசைகள் தான் ஆணிகளாக உன் கைகளிலே குத்தப்பட்டது, என்னுடைய ஆணவம் தான் உன் இதயத்தை கூறி குத்தி பாய்ந்த அம்புகளாக இருந்தது. உணருங்கள், முதல்ல உணருங்கள். இன்னைக்கு உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் சொன்ன 6 விஷயங்களில் எது உங்க குடும்பத்தில் இருக்குது? ஆசையா, அவநம்பிக்கையா, பற்றா, அல்லது பயமா, அல்லது திமிரா, ஆணவமா? எந்த எதிர்மறை எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இருக்குது? யோசிச்சு பாருங்க. உணருங்கள், உணருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, மன மாற்றத்தினுடைய இரண்டாவது படி ரொம்ப சூப்பரா இருக்கும். உறுதி எடுத்தல். முதல்ல என்ன பண்ணுங்க? உணர்தல். இரண்டாவது உறுதி எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்கிறேன் ஒரு முறை. I have decided to follow Jesus. உன்னை பின்பற்ற நான் காலடி எடுத்து வச்சிட்டேன், தைரியமா இருப்பேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய
உறுதியினாலே விடுதலை அடையும். ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் அன்பு மக்களே. எழுந்து நிற்றல் என்பது என்ன? பைபிள்ல எழுந்து நிற்றல் என்பது அன்று முடிவு எடுத்தலுக்கு சமம். எழுந்து நிற்றல், எழுந்து நின்று. எக்ஸாம்பிளா எங்களை பாருங்க, எங்களை குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய வருக அப்படி ஒன்று என்ன சொல்லுவோம்? நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம், நாங்கள் என்ன சொல்லுவோம்? எழுந்து நின்று இதோ வருக. உட்காந்து நான் சொல்லுவோம். எழுந்து நிற்றல் என்பது உறுதி எடுத்துட்டேன். எழுது நிற்றல் என்பது உறுதி எடுத்துட்டேன். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடுகள் இது. உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு எதில் வந்த நான் முடிவு எடுத்துட்டேன். உனக்காக வாழ போகிறேன். அதனால எங்கெங்கெல்லாம் எழுந்து நிற்றல் வருகிறதோ உறுதி எடுத்தல். வாசி பாருங்க, லூக்கா 15:18 வாசிங்க. பழைய மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நான் எழுந்து, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எழுந்து அப்படின்னா என்ன? முடிவு எடுத்துட்டேன், உறுதி எடுத்துட்டேன். நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். வாசிங்க. நான் புறப்பட்டு. அதுல புது மொழிபெயர்ப்புல புறப்பட்டு, ஆனா பழைய மொழிபெயர்ப்பு சரியான வார்த்தை. கிரேக்கத்திலிருந்து ஒரிஜினல் வார்த்தை நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செஞ்சுட்டேன். நான் பாவம் செஞ்சுட்டேன். எழுந்து நிற்றல் என்பது உறுதி எடுத்தல். அதே பாருங்க, லூக்கா நற்செய்தி 19:8. சக்கேயோ எழுந்து நிற்கிறான். எழுந்து நிற்றல், முடிவு எடுத்துட்டான். வாசிங்க 19:8. நான் யாரையாவது வஞ்சித்திருந்தால் 2 மடங்கு திருப்பி தருகிறேன். யாரையாவது அகபரித்திருந்தால் 4 மடங்காக. வாசிங்க அந்த வார்த்தையை. சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவர் மீதாவது எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 3 மடங்காக திருப்பி கொடுத்து. அவன் எழுந்து நிற்கிறான். எழுந்து நிற்றல் என்பது உறுதியின் நம்பிக்கை. உறுதி எடுக்கிறான். நீங்களும் உறுதி எடுங்க. நான் கண்டிப்பா ஆண்டவரே உனக்கேற்ற பிள்ளையா வாழ்வேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச வார்த்தை, நானும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், கனநேய தெய்வங்களுக்கு வணங்குங்க, ஆனால் நானும் முடிங்க, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் யாருக்கு ஊழியம் செய்வோம்? ஆண்டவருக்கே ஊழியம். வேற யாருக்கும் இல்லை, ஆண்டவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யும். நீங்க என்ன வேணாலும் பார்த்துங்க. நானும் என் வீடும் என் வீட்டாரனை ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை ஓயாமல். ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சேர்த்தீர நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சேர்த்தீர நன்றி. மக்களே, உறுதி எடுங்க. மனமாற்றத்தின் முதல் படி என்ன? முதல் படி என்ன? உணர்தல், ரியலைசேஷன். 2வது உறுதி எடுக்கணும். உறுதி எடுக்கணும். அதான் மனமாற்றத்தின் 2வது படி. 3வது படி ரொம்ப அழகான படி, உறவை புதுப்பித்தல். உணர்தல், உறுதி எடுத்தல், உறவை புதுப்பி. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. உணருங்கள், எங்கே இருக்கிறீங்க, எங்கே நிற்கிறீங்க, யாருக்கு முதலிடம் தருங்க. உணருங்கள். உணர்ந்துட்டு உடனே ஆண்டவர்கிட்ட உறுதி எடுங்க. இனிமேலுக்கு செய்ய மாட்டேன், நான் இனிமேற்பட்டு இது போல காரியங்களை நான் செய்ய மாட்டேன். உறுதி எடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரை நோக்கி ஓடுங்க. உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள். அன்பு மக்களே, வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 15:20 வாசிக்க பார்க்கலாம். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். எழுந்து தன் தந்தையிடம் சென்றார். தொலைவில் வந்து கொண்டு அவர் தொலைவில் இருக்கு பாருங்க. ஊதாரி மகன் உறவை புதுப்பித்துக் கொள்ள தன்னை நோக்கி வருகிறான். அன்பு மக்களே, பைபிள்ல ஒரு வாக்கியத்துல ஒரு வினை சொல்லுதான் இருக்கும். ஆனா இந்த வாக்கியத்துல
5 வினைச்சொற்கள் இருக்கிறது. கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பரிசுத்தத்தை சொல்வதற்காக 5 வினை வார்த்தைகள். என்ன பண்றாரு அவர் தந்தை? முதலில் என்ன பண்றாரு? தொலையில் இருக்கும்போது அவனை காண்கிறார், பரிவு கொள்கிறார், ஓடுகிறார், கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். பாருங்க பாருங்க, நம்ம ஊதாரி பிள்ளை மாரி நம்முடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை எல்லாம் தொலைச்சிட்டு மீண்டும் ஆண்டோட போகும்போது இந்த 5 காரியங்கள் நடக்கும். தொலையில் இருக்கும் பொழுதே அவனை காண்கிறார், அவன் மீது பரிவு கொள்கிறார், ஓடுகிறார், கட்டிப்பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். இதான் கடவுள், இதான் கடவுள், இதான் அன்பு, வேற ஒண்ணுமே இல்லை. ஓடி போய் அவரை முத்தமிடுகிறார். இது பாசமுள்ள அன்பு மக்களே, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு 3 அடையாளங்கள். அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வரும்பொழுது, திரும்பி வருகிறான். அப்ப அவனுடைய அப்பா 3 காரியங்களை செய்கிறாரு. என்னென்ன செய்கிறாரு? முதல்ல மொபைல் வாங்கி தராரு. முதல்ல என்ன தராரு? இல்ல இல்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல்ல அவனுக்கு என்ன சொல்றாரு? இதோ இவனுக்கு முதல் தரமான ஆடை. ஏன் ஆடை? ஆடை இல்லாதவன் அரை மனிதன், அவனை மனிதனாக மாற்றுகிறார். உயர்தரமான வண்ண ஆடை முதல்ல கொடுங்க. அவனை முதல்ல மனுஷனா மாத்துறார். நீ என்ன மனுஷன்டா நீ மாத்துறார் முதல்ல. அடுத்தது என்ன தராரு? அவன் மோதிரம் இல்ல, மிதியடி. பழைய ஏற்பாட்டில் மிதியடி என்பது, காலில் போடுற மிதியடி என்பது சொத்துக்கு அடையாளம். சரிங்களா? ரூத்துக்கு நெருங்கிய சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் போவாஸ் ரூத்தை விரும்புகிறாரு. அப்போ அந்த மிக நெருங்கிய சொந்தக்காரன்ட்டு போவாஸ் போய், தம்பிங்க பாரு, ரூத்தை நான் கட்டிக்கு போகிறேன், அவள் மேல் உனக்கு இருக்கும் உரிமையை கொடுத்து விடு என்று சொல்கிறாங்க. அவர் கொடுக்குறான், அந்த சொந்தக்காரன் கொடுக்குறான். அப்போ அவங்க என்ன மாற்றிக்கிறாங்க? அவங்க என்ன மாற்றிப்பாங்க? தங்களுடைய மிதியடிகளை மாற்றிக்கொள்வார்கள். மிதியடி என்பது சொத்து என்பதனுடைய அடையாளம். போவாசு அந்த நெருங்கிய சொந்தக்காரன் மிதியடிகளை மாற்றிக்கொள்கிறார். பாருங்க, அவனுக்கு மிதியடி தருவது, நீமேல் என்னுடைய வாரிசு நீதாண்டா. முதல் மனிதனாக மாற்றுகிறார். அடுத்து என்ன பண்றாரு? தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக மாற்றுகிறார். 3வது மோதிரம். மோதிரம் மோதிரம் எதனுடைய அறிகுறி? மோதிரம் எதனுடைய அறிகுறி? சிஸ்டருங்க ஆகும்பொழுது அவங்களுக்கு மோதிரம் கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் என்னுடைய சுவிகார பிள்ளை நீ, இனிமேல் என் பிள்ளை, என்னுடைய மகன். அவன் சொல்றான், உன் மகன் என்று சொல்லப்படுவதற்கு அருகதையற்றவன், இதோ வானத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் பாவம் செய்தான். ஆனா சொல்றார், நீ என் பையன்டா. பாருங்க, 3 அடையாளங்கள். முதல்ல உயர்தரமான ஆடை, அவனை மனுஷனா மாத்துறாரு. 2வது மிதியடி, அவனை தன் சொத்துக்கு அதிபதியாக மாற்றுகிறார். 3வது அவன் கைகளிலே மோதிரத்தை அனுபவிக்கிறார், தன் மகனாக மாற்றுகிறார். மனிதனாக, சொத்துக்கு வாரிசாக, மகனாக மாற்றுகிறார். அதான் நம்முடைய தகப்பன். நீங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஓடுறீங்களோ, உறவை புதுப்பித்துக் கொள்ள ஓடுறீங்களோ, அலைந்திடும் உள்ளம், எஃப் கொடுங்க, அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பு மக்களே, நீங்க உறவை புதுப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களை நோக்கி பல அடி எடுத்து வைப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை யோனா தீர்க்கதரிசி 4:2. ரொம்ப அழகான வார்த்தை. யோனா தீர்க்கதரிசி 4:2. ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு சொல்லுங்க, புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சி நகருக்கு ஓடி போனேன். என்ன சொல்றாரு சொல்லுங்க? நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுடையவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பதை எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமே. அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனத்தை மாற்றிக்கொள்வீர். பாருங்க அன்பு மக்களே, கனிவும் பொறுமையும் கொண்டவர் ஆண்டவர். நீங்க எப்ப இந்த மனமாற்றத்துல உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரை நோக்கி அப்படியே ஓடி வரீங்களோ, உங்களை அணைத்துக் கொள்வார்.
திருப்பாடல் 103 8-9 ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர் அருளும் கொண்டவர், அன்பும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் நீடிய பொறுமை பேரன்பும் உள்ளவர், பேரன்பு கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, ஓயாமல் சீற்றிக் கொள்பவர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. ரொம்ப அழகான. அவர் நம்ம பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அன்பு மக்களே, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு அடி எடுத்து வைங்களேன், உங்களை நோக்கி ஓடி வருவார். அன்பு மக்களே, இன்னைக்கு யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கை இந்த 3 காரியங்களை யோசிச்சு பாருங்க. உணருங்கள், நான் எங்க இருக்கேன், யார் கூட இருக்கிறேன், எதற்கு முக்கியத்துவம் தருகிறேன். முதல்ல உணருங்கள், ரியலைஸ். இரண்டாவது, உறுதி எடுங்கள். உறுதி எடுத்துட்டுங்க. இனிமேற்பட்டு இந்த காரியங்களை, இந்த கனமான காரியங்களை நான் கற்றுக்கொள்வதில்லை, நான் கடைபிடிப்பதில்லை, இவற்றிலிருந்து வருகிறேன். அவன் நம்பிக்கையிலிருந்து, நோயிலிருந்து, ஆசைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பயத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு ஓடி வர ஆண்டவர், எல்லாவற்றையும் தூக்கி போட்டு நான் ஓடி வரேன். உறுதி எடுங்க. ஆண்டவற்றை எழுந்து நான் செல்வேன் என்று உறுதி எடுங்க. மூணாவது, உறவை புதுப்பித்துக் கொள்ள ஓடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வாரி அரவணைத்துக் கொள்வார். ஒரு குழந்தை நீங்க பார்த்துருக்கீங்க, குழந்தை பேர குழந்தையோ இல்லை சொந்த பிள்ளையோ கை குழந்தை இருக்குது. திடீர்னு அவன் என்ன பண்ண, குழந்தை கீழே விழுந்து கிடக்குது, மண்ணோட மண்ணா இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வழக்கமா என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? குழந்தைய விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? குழந்தைய வாரி எடுத்து முத்தம் கொடுத்து அப்படியே சித்தி ஃபாதர் தானே அவர் மேல தடைய விட்டு டி கொடுங்க. டி. அழகோடு இருந்தாலும் பிள்ளை, அது அழுக்கோடு இருந்தாலும் பிள்ளை. அழகோடு அந்த பிள்ளை அழகு இல்லாம, அழுக்கு இல்லாம, அழுக்கோட இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவங்களை விட மாட்டார். நீங்க ஆண்டோட திரும்பி வரணும். அதான் ஆண்டோட திரும்பி நீங்க எப்போ வரீங்களோ அன்றே உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பலகீனங்கள், உங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புறம்பே தள்ளிவிட்டு உன்னை அரவணைத்துக் கொள்வார். மக்களே, இதுதான் மனமாற்றம். யோசிப்போம். எனக்கு நான் சொன்ன காரியங்களை மீண்டும் சொல்கிறேன். 6 எதிர்மறை எண்ணங்கள், பாவங்கள் ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. 1, அவநம்பிக்கை, கவலை, பற்று, ஆணவம், கோபம், பயம். 6 எதிர்மறை உணர்வுகள் நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிக்கின்றன. இவற்றிலிருந்து எப்படி மனம் மாறணும் அப்படின்னாக்கா, உணரணும். என்கிட்ட என்ன அதிகமாக இருக்கிறது? கோபம் அதிகமாக இருக்கிறதா? பயம் அதிகமாக இருக்கிறதா? அவநம்பிக்கை அதிகமாக இருக்கிறதா? எது என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது? உணருங்கள். உணர்ந்த உடனே உறுதி எடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி போவேன் என்று உறுதி எடுங்கள். உறுதி எடுத்தால் மட்டும் போதாது, உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவர் உங்களை வாரி அரவணைத்துக் கொள்வார்.